தீபாவளி ஃபெஸ்டிவல் போனஸ் லிஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா எல்லாம் பக்காவாயிடும். அதான் டெபுட்டி மேனேஜர் இருக்காங்களே. யார்? வசுந்தரா மேடமா? அவங்க தானே கம்பெனி டெபுட்டி மேனேஜர். பாத்தீங்களா நேத்து தான் சொன்னீங்க இனிமே நான் யாரையும் எதிர்பார்த்து இல்ல, எல்லாத்தையும் நானே பார்த்து பழகிக்கிறேன்னு. இப்ப என்ன சொன்னீங்க? இதுக்குதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நானே பாத்துக்கிறேன். பேசி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டாரு. இந்திரா, நாளைக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் இருக்கு. பந்தக்கால் ரெடி பண்ண சொல்லிடு. ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு பூ பழம்லாம் வச்சு கொடுக்கணும். தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லிடு. அப்புறம் என் மருமகளுக்கு நலுங்கு வைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் வாங்கி வைக்க சொல்லிடு. சரிங்க அண்ணி. வாப்பா அர்ஜுன், ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமாமா, நிறைய ஒர்க் இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டேமா. நாளைக்கு வீட்ல பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குமா. உனக்கு Dress எடுத்துக்கோ, அப்படியே இனியாவுக்கு பட்டு புடவை எடுத்துக்கோ. சரிங்கம்மா. அர்ஜுன், இனியா இங்க வந்ததுல இருந்து வெளியில எங்கேயுமே போகல, வீட்டுக்குள்ளேயே இருக்கா. இப்போ உன்னோட இவள ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போயேன். அழைச்சிட்டு போய் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வை. நம்ம கம்பெனிய பத்தின டீடைல்ஸ இவளும் தெரிஞ்சுக்குவாள்ல. ஆமாமா, இனிமேல் இனியா எல்லா ஆபீஸ் ஒர்க்கும் கத்துக்கணும். பஸ்ஸுக்கு அதிக வேலை கொடுக்க கூடாது. இனியா, கம் வித் மீ. சரிதான், வீட்டுக்குள்ள இருக்க குழப்பத்தை ஆபீஸ்க்கு கூட்டு வர பெரிய தம்பி. என்ன நடக்க போதோ. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேமா. அர்ஜுன், டிஃபன் சாப்பிட்டியா? ஆபீஸ் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரியா, கம். வரேன். வரங்கம்மா. குட் மார்னிங் அர்ஜுன் சார். தம்பி, வசுந்தரா மேடம் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்னாங்க. பார்த்தேன் உத்தமன். பதிலுக்கு நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லிட்டேன் உத்தமன். சாரி தம்பி, கவனிக்கல. இப்பெல்லாம் சைக்கிளே பல விஷயத்தை பேசுறீங்கல்ல, அதனால ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. புரிஞ்சா சரி. இனியா, கம். முன்னாடி சீட்ல போயிரு. பசு, நான் ஆடிட்டர் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நீ என்ன பண்ற? ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறியா? ஓகே சார். தம்பி, கிளம்பும் போது பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க பசு மேடத்தை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லாவே தெரியுது தம்பி. ஆபீஸ் விஷயத்துல இருந்து ஆடிட்டிங் விஷயம் வரைக்கும் கம்பெனி விஷயங்கள் A to Z பசு மேடத்துக்கு தான் தெரியும். இப்ப நீங்க ஆடிட்டர் ஆபீஸ் போலங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். தம்பி, எதுக்கு இப்படி ஒரு நாடகம்? நீங்க சொல்றத வசு மேடம் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப தயாரில்ல தம்பி. உத்தமன், தெரிஞ்சுதான் இந்த மாதிரி சொன்னேன் உத்தமன். வசு என்ன விரும்புறான்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த சிச்சுவேஷன்ல அவன் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல உத்தமன். இனியாவை முன் சீட்லயும் வசுவை பின் சீட்லயும் உட்கார வச்சா வசு மனசு கஷ்டப்படும் உத்தமன். அதனால தான் தனியா போய் சொன்னேன். தம்பி, பின் சீட்ல இருக்கவங்க முன் சீட்டுக்கு வரதும் முன் சீட்ல இருக்கவங்க பின் சீட்டுக்கு போறதும் காலத்தின் கட்டாயம் தம்பி. பாவம் தம்பி, நீங்க நிஜத்துக்கும் நிழலுக்கும் நடுவுல இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்களே. அந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு முழிக்கல உத்தமன். எது நிஜம் எது நிழல் சொல்லுங்க. உங்களுக்கே தெரியுமே தம்பி. சரி உத்தமன், நான் கிளம்புறேன். வசுந்தரா மேடம். ஐயோ, ஏன் உத்தமன் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? கிளம்பி தானே போயிருக்காங்க. அந்த ஆண்டவன் இருக்கான். நான் வரட்டா? ஒண்ணுமே புரியலையே. ஆனா இந்த கான்பிடன்ஸ் இருக்கே, அது கண்டிப்பா ஜெயிக்கும். அத்தை என்ன உங்க கூட ஆபீஸ்க்கு போக சொல்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அர்ஜுன். உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கார்ல வர்றது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் ஆடிட்டர் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நீ என்ன பண்ற? ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறியா? ஆமா, எப்பவும் வசு உங்க கூட தான் கார்ல ஆபீஸ்க்கு வருவாங்களோ?
ஆமா, உங்க கம்பெனில எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்றீங்க? பரவாயில்லன்னு வசுவையும் கார்ல கூட்டு வந்திருக்கலாம். அர்ஜுன், அர்ஜுன். சாரி, ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க இனியா. உங்க கம்பெனில எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்றீங்கன்னு கேட்டேன். அதுவா? என்னாச்சு அர்ஜுன்? ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்றேன். என்னன்னு தெரியல, மெக்கானிக் கால் பண்றாருங்க. சண்முகம். சொல்லுங்க சார். வண்டி வந்து கொஞ்சம் நின்னு போச்சு. வல்சராக்கம் பஞ்சாயத்து போர்டு அந்த சந்து இருக்கும்ல, அது உள்ள. கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா? பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன் சார். ஓகே, வந்துருங்க. பாய். மெக்கானிக் கிட்ட பேசிட்டேன், பக்கத்துல தான் இருக்காரா. ஒரு 5-10 மினிட்ஸ்ல வந்துருவாரு. இட்ஸ் ஓகே அர்ஜுன், பரவாயில்ல. முதல்ல இனியா ஆபீஸ் கூட்டு போறப்ப கார் இப்படி பிரேக் டவுன் ஆகுது. பெரிய தம்பி, நீங்க முதல் முறையா வசுந்தரா மேடத்தை கார்ல ஏத்தாம வந்துட்டீங்கல்ல, அதனாலதான் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நோ உத்தமன். என்ன அர்ஜுன் திடீர்னு நோங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, வாங்க. வணக்கம் சார். வண்டி என்ன சார் ஆச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு, பாருங்க. சார் ஏதோ மேஜர் மிஸ்டேக் நினைக்கிறேன். இங்க வச்சு பார்க்க முடியாது, ஒர்க் ஷாப்ல தான் பார்க்க முடியும். எப்படி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும் சார். சரி, ஓகே, நீங்க எடுத்துட்டு போங்க, நான் டாக்ஸி பிடிச்சு போறேன். ஓகே சார். டேய் சதீஷ், அந்த வேன் எடுத்துட்டு வா. என்ன சார், கார் பிரேக் டவுனா? ஆமாங்க, நுங்கம்பாக்கம் JKR கம்பெனிக்கு போனோம். இறக்கி விடுறீங்களா? அப்படியா? ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் அங்கே தான் போகிறாங்க. நீங்கள் வேணால் ஷேர் பண்ணிக்க, அவங்கள்ட்ட கேளுங்க. சரி, ஓகே. அர்ஜுன் சார், நீங்க இந்த ஆட்டோல போங்க, நான் வேற ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். அர்ஜுன் சார், நீங்க இந்த ஆட்டோல போங்க, நான் வேற ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். பரவாயில்ல வசு, நீ போ, நான் வேற ஆட்டோல வரேன். நீங்க எவ்வளவு நேரம் ரோட்ல நிப்பீங்க? நீங்க இந்த ஆட்டோல போங்க, நான் வேற ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். சரி வசு, எல்லாம் ஒண்ணா போலாம். வாங்க அர்ஜுன் சார். அர்ஜுன். சாரி இனியா, வாங்க. வேணான்னு இவளை கட் பண்ணி விட்டாலும் இவ கூட சேர்ந்து வர மாதிரி ஆயிடுச்சு. சார், கார் என்னாச்சு? பிரேக் டவுன் ஆயிடுச்சு வசு. சார், காரை சர்வீஸ் கொடுத்துடலாம் சார். பார்க்கலாம். அண்ணா, பார்த்து போங்க. சாரி சார். சார், கை. ஓ, சாரி வசு. இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்.
வசுந்தரா மேடம் வந்துட்டாங்க போல இருக்க, சேர்ந்தே உள்ள போலாம். இது என்ன புது கதையா இருக்கு? வாங்க. தம்பி தம்பி குட் மார்னிங். நீங்க போயிட்டு இருக்கீங்களா? நான் தம்பி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். என்ன பெரிய தம்பி, வசுந்தரா மேடத்தை ஆட்டோல வர சொல்லிட்டு நீங்க கார்ல வந்தீங்க. இப்ப என்னடானா வசுந்தரா மேடத்தோட சேர்ந்து ஆட்டோல வந்து இறங்குறீங்க? கார் வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு உத்தமன். என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க? கார் வந்ததும் ஒழுங்கா செக் பண்ணுங்க. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சது தம்பி. பாதை ஒண்ணுதான், ஆனா பயணம் தான் வேற. வசுந்தரா மேடம் கூட வந்தா டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக அவங்கள ஆட்டோல ஏத்திட்டு நீங்க கார்ல வந்தீங்க. இப்ப விதி பாத்தீங்களா, ஒரே ஆட்டோல உங்க 2 பேரையும் ஒன்னா இறக்கிருக்கு. உத்தமன் இப்ப எதுக்கு இவ்ளோ பேசுறீங்க உத்தமன்? என்ன தம்பி, சில விஷயங்களை விஷுவலா பாக்குறத விட விளக்கமா பேசுறதுதானே நல்லது. இங்க பாருங்க, நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம வேணான்னு சொல்லி தட்டி கழிச்சாலும் விதி வீதியில வந்து நிக்கும். நாம விரும்புற விஷயத்த நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்த்துறோம். தம்பி, எனக்கு என்னமோ இந்த கல்யாண விஷயமோ காரு ஆட்டோ கதை மாதிரியே நடக்கும்னு நினைக்கிறேன். ஓவரா கற்பனை பண்ணாதீங்க உத்தமன். வேலை தவிர மத்த எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்க. இனிமே இது மட்டும்தான் எனக்கு வேலை தம்பி. கம். ஹாய் ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹாய் எவ்ரிபடி. இவங்க என்னுடைய சின்ன வயசு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இவங்களதான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பேரு இனியா. ஒரு வழியா கிடைச்சிட்டாங்க. கைய கொடுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கூடிய சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் வரும். ஃபேமிலியோட வந்துருங்க. ஓகே? தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாம் உட்காருங்க, வேலையை பாருங்க. கம் ஆன், வெல்கம் டு அவர் ஆபீஸ். அர்ஜுன் சார், நம்ம வசுந்தரா மேடம் தான் கல்யாணம் பண்ணுவார்னு நினைச்சேன். ஆனா இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் எம்டி சார் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய இடத்துல இந்த மாதிரி 1000 விஷயம் நடக்கும். இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? வந்தமா, வேலையை பார்த்தமா, போனமான்னு இருக்கணும். ஆபீஸ் எப்படி இருக்கு இனியா? சூப்பரா இருக்கு அர்ஜுன். எல்லா ஸ்டாஃப்ஸும் வெல் அண்ட் குட்டா இருக்காங்க. நீங்க என்ன அறிமுகப்படுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஓகே. நான் எப்பவுமே ஆபீஸ் ஸ்டாஃபோட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன். அதான் எனக்கு பிடிக்கும். கம் வசு. அர்ஜுன் சார், ப்ளீஸ் வசுந்தரா, ஏன் இப்படி நீங்க இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? ப்ளீஸ் வசுந்தரா, நாங்க கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி சாரி சார். வசு, இதுக்கு கூட நான் அமைதியா இருக்கிறேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான். நாம ரூம்குள்ள இருக்கும்போது எதுக்கு இப்படி ரூம்குள்ள வராங்க? அதுக்குள்ள என்ன அர்ஜென்ட்? இப்பதானே நம்ம ஆபீஸ்க்குள்ள வந்தோம். நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? சொல்லுங்க. நான் பேசினதை நீங்க கவனிக்கவே இல்லையா? இல்ல இனியா, நீங்க பேசுனதை நான் கவனிக்கல தான். கார்ல வந்தப்ப கூட நீங்க ஏதோ சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அப்ப கூட வேற கவனமா தான் இருந்தேன். வசுந்தராவை நான் கார்ல வர வேணா சொன்னதும், இப்ப நீ வெளில போ சொன்னதும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஏன் அர்ஜுன், நான் சொன்னது ஏதாவது தப்பா?
தப்பு இல்ல. உனக்கு சில விஷயங்கள் நான் புரிய வைக்கணும். நீ இப்ப வந்தவ, ஆனா வசு என் கூட சில வருஷங்களா டிராவல் பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் பிஏவா வந்தா, ஆனா இப்போ டெபுட்டி மேனேஜர் அளவுக்கு ப்ரமோஷன் ஆயிட்டா. ரொம்ப ரொம்ப நல்லவ. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பொறுப்பா காலையில ஆபீஸ்க்கு வர்றதுக்கு காரணமே அவதான். நிறைய விஷயங்கள்ல வசு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஒர்க்ல இவ்ளோ சின்சியரா இருக்கிறதுக்கு காரணம் வசுதான். அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இளமாறன்னு ஒருத்தரை பார்த்து இப்பதான் பேசி முடிச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வசு என்ன லவ் பண்றான்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. அர்ஜுன், என்ன சொல்றீங்க? நீ ஒன்னும் பயப்படாத. வசுதான் என்ன விரும்புறா. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அந்த மாதிரி ஆங்கிள் அவளை பார்த்ததே இல்லை. ஆமா அர்ஜுன், அவளோட பிஹேவியர்லயே நல்லா தெரியுது. இனிமே இது தொடரக்கூடாது. நீங்களே அவங்க கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிடுங்க. இல்ல இனியா, அவளே புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா விலகிடுவா. அதான் நம்ம கல்யாணத்துக்கும் வசு கல்யாணத்துக்கும் நாள் நெருங்குதே. என்னை விட வசுக்கு இளமாறன் தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளு. அதுதான் அவளுடைய ஃபியூச்சருக்கும் நல்லது. ஆமா அர்ஜுன், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அதான் நினைக்கிறேன். சரி, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். வா போலாம். கம். வசு, இங்கதான் நிக்கிறியா? நாளைக்கு வீட்டுல பந்தகால் நடுற ஃபங்க்ஷன் இருக்கு. இனியாக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். உனக்கும் எடுக்கணும். போலாமா? போலாம் சார். இனியா ரூமை விட்டு வெளில போக சொன்னதை தப்பா நினைச்சிட்டியா? இல்ல அர்ஜுன் சார், கார்ல வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்கு சார். இதுல என்ன இருக்கு அர்ஜுன் சார்? வாங்க போலாம். சார் வணக்கம் சார். வாங்க சார். வெட்டிங் கலெக்ஷனா சார்? ஆல்மோஸ்ட் அதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருக்கு சார். எல்லா நியூ கலெக்ஷன் மேல இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அர்ஜுன், நான் தான் உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன். இதுல என்ன இருக்கு? தாராளமா செலக்ட் பண்ணு. அர்ஜுன் சாருக்கு டார்க் கலர்ஸ் எல்லாம் பிடிக்காது. அவருக்கு லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். அர்ஜுன் சார் அதை தான் விரும்புவாரு. இங்க பாருங்க, இது வரைக்கும் அர்ஜுன் எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல. இனிமே அவர் ஏன் டேஸ்ட் படி தான் இருப்பாரு. இனியா, உன் டேஸ்ட் படியே ட்ரெஸ் எடுக்கலாம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கலாம். ஓகே, வாங்க. அண்ணா, இந்த கலர் புடவெல்லாம் அன்னைக்கு செட் ஆகாதுண்ணா. இல்ல மீனாட்சி, இது பச்சை கலரு உன் அன்னிக்கு சூப்பரா இருக்கும். அண்ணா, இது டார்க் கலர். அன்னைக்கு இந்த மாதிரி கலர்லாம் செட் ஆகாது. அன்னைக்கு இந்த மாதிரி லைட் கலர் தான் செட் ஆகும். மீனாட்சி, இது பார்க்க தான் அப்படி தெரியும். ஆனா போட்டாங்கன்னா இந்த புடவையில அவங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. சரி விடு, அவர்கிட்டே கேட்டுருவோம். அண்ணா, 5 அடி உயரம்ண்ணா, எலுமிச்சம்பழ கலரு, நல்ல அழகா பார்க்க சூப்பரா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த புடவை சூட் ஆகும்ல? 5 அடி உயரம், எலுமிச்சம்பழ கலரு, நல்ல அழகு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அம்மா மாதிரி இருப்பாங்களா? அவங்கள மாதிரி இல்லனா, அவங்களே தான். ஓ, அவங்களே தான். அண்ணி, ஹாய். வாண்ணா. ஹாய் ஹாய். அர்ஜுன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, இனியாக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அதனாலதான் அவங்கள இங்க கூட்டிட்டு அண்ணி, வந்தேன். நாங்களும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். நீங்களே வந்துட்டீங்க, நல்லதா போச்சு. வாங்க நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம். அண்ணா, அண்ணி வந்துட்டாங்க. இனிமே எல்லாம் அண்ணி செலக்ஷன் தான். அர்ஜுன் சார், நீங்க இனியா மேடத்தை கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுங்க. நாங்க உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம்.
வாங்க நீ வாங்க. போ வசு போ. வானா வாங்க நீ. அண்ணி பாருங்க, உங்களுக்காக தான் புடவை எடுக்க வந்தோம். இந்த புடவை நல்லா இருக்கா? நீங்களும் பந்தக்கால் நடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு சார். ஆமா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க வசுந்தராக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு. ஓகே, யூ கேரி ஆன். இனியா? சார், நாம நினைச்சதை விட அர்ஜுன் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அந்த வீட்ல எல்லாமே இவர் எடுக்கிற முடிவுதான். என்ன ரொம்பவே நம்பிட்டாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் வசுந்தரா அவரை விரும்புறான்னு தெரிஞ்சும் அதை அவர் பொருட்படுத்தல. உங்களுக்கு வசுந்தராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. உங்களை அவரு ரொம்பவே நம்புறாரு.